சமூக ஊடகங்களில் தற்போது இன்னொரு விடயம் கூட மிகவும் வைரலாக பரவி வருது சுஜி. இது என்னென்னா, இது வந்து தமிழர்கள் மத்தியிலாக இருக்கலாம், அதே போன்ற சிங்களவர்கள் மத்தியிலாக இருக்கலாம். பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் என்னென்னா, இந்த கச்சத்தீவு திருவிழா வந்து நடைபெற்றிருந்தது. இந்த டைமில் February 27, 28 திகதிகளில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வந்து பகிரப்படுது. என்னென்னா, ஒரு போட், அந்த போட்டில் வந்து ஒரு கொடி, அது என்ன கொடின்னு பார்த்தா தமிழீழ விடுதலை புலிகளோட கொடியை தாங்கிய வண்ணம் ஒரு படகு வருது அப்படின்ற சொல்லி தகவல் தான் பகிரப்பட்டிருந்தது. உண்மையாலுமே சுஜி, இந்த போட்டில் இருந்தது அந்த கொடியா, ஒரு புலிக்கொடியா? அதாவது சரண்யா, இப்போ இந்த கொடி வந்து தமிழீழ விடுதலை புலிகளோட கொடி போட்டுட்டு தான் இந்த போட் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து தமிழ் ஊடகம், அதாவது தமிழ் மக்களை விட இது கூடுதலாகவே பகிரப்பட்டிருந்துச்சு சிங்கள மொழியில் தான். காரணம் உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் தான். இப்போ இந்த யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இந்த கொடியில் ஒன்று பறக்குதுன்னா அது தமிழ் மக்களை விட ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் வந்து இந்த பாதிப்புனா அவங்க வந்து அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிற விகிதம் வந்து கூடுதலாகவே இருக்கும். அப்போ அந்த வகையில் தான் இப்போ இந்த கொடி வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் கொடி அப்படின்னு சொல்லி தான் பகிரப்படுது. அப்போ இது தொடர்பில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட போது இந்தியாவில் இப்போ தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. ஆமாம், ஏப்ரல் மாதம் தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ இந்தியா இந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்தியோட அரசியல் களங்களும் சூடு பிடிச்சிட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான, அதாவது பல கருத்து மோதல்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ புதுதாக விஜய் வேற வந்துட்டார். இதில் வந்து இந்த டைமில் தான் இந்த சீமான் அவர்களோட கட்சி கொடியும் இருக்குது, கட்சியும் இருக்குது, நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த கொடியை நல்லா நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா இது வந்து நாம் தமிழர் கட்சியை கொடி. அதாவது இந்த கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவில் வந்து இந்திய மக்களும் வருவாங்க, இலங்கையர்களும் வருவாங்க. இது வந்து 2 நாட்டு மக்களும் அதிகமாக பங்கு பெறுற ஒரு திருவிழா தான். இது ஒரு பொதுவான திருவிழா, அதிகமாக பங்கு பெறுவாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொடி வந்து ஒரு படகுல வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி கொடியோட அந்த படகு போயிட்டுருக்கு. அப்போ இலங்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள்ல சரண்யா நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ அண்மையில் இந்த பேக் டு ஸ்கூல்லாம் நடக்குது தானே, அந்த டைம்லலாம் அந்த விஜயோட கட்சி தமிழக ஒரு பிரபல பாடசாலையில் பேக் டு ஸ்கூல் டைம்லேயே தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. அதில் படகுகளும் போயிருந்துச்சு. எப்படி கொடியெல்லாம் போட்டு அந்த கட்சிக்கும் இலங்கைக்கும் சம்மந்தம் இல்லை தான், ஃபேன்ஸ்னால தான் இது நடக்குது. ஒரு ஃபேன் பேஸ்னால தான். இப்போ இது நாம் தமிழர் கட்சியோட கொடியோட பறந்தது வந்து இந்தியாவிலேருந்து வந்த படகா என்னான்னு பார்க்கும்போது தெரியல. ஆனால் இது வந்து நாம் தமிழர் கட்சியோட கொடி தான். இது தான் தவறான ஒரு புரிதலுக்குள்ளாக்கப்பட்டு இது வந்து விடுதலை புலிகள் கட்சியோட கொடி அப்படின்னு சொல்லி பகிரப்படுது. இது வந்து நான் முதல்லையும் சொன்ன மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது மீண்டும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் இது பகிரப்பட்டு இருந்துச்சு சரண்யா. ஆமாம் சுஜி, ஆகவே இதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி இருந்தால் உண்மையாலும் அந்த கொடி வந்து விடுதலை புலிகளோட கொடி கிடையாது. இது இந்தியாவுண்ட, அது தமிழ்நாட்டுண்ட நாம் தமிழர் கட்சியின் சீமாண்ட கட்சி கொடி தான் இவ்வாறு அந்த படகுல வந்து காணப்பட்டது. ஆகவே இது போன்ற தகவல்களை வந்து நம்ம பகிரத்திலிருந்து தவிர்த்துக்கணும் இல்லையா சுஜி? ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ தான் நம்ம நாட்டில் யுத்தம் 2009 நிறைவுக்கு வந்தது. அதற்கு பிறகு மக்கள் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இனவாதமோ இல்லாட்டி இன சம்பந்தமான விடயங்கள் வந்து மேலிடும் போது யாருக்குமே வந்து அது ஒரு பயத்தை, அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அதாவது இந்த கொடியை வந்து கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிச்சிருந்தோம்னா சொன்னால் இது வந்து எந்த கட்சி கொடி, எங்களுக்கு அந்த கட்சி என்னன்னு தெரியாட்டியும் நாங்கள் வந்து அதை விட்டுறலாமே, எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தியை கிளப்பணும் ஏன்னா அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகிரப்படுறதுலேருந்து தவிர்த்துக்கொள்ளணும். மேலும் இப்படி சமூக ஊடகங்களில் பகிரப்படுற பல தவறான தகவல்கள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு வரோம். தொடர்ந்தும் உண்மை கண்டறியும் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வரோம். நீங்கள் ஒரு பதிவை பார்க்குறீங்க, இந்த பதிவு உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியலை, அது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லது உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எங்களுக்கு உட்படுத்தலாம். உட்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077146966 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பை விடுத்து அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களோடு இணைந்து கொண்டு நீங்கள் அதை எங்களுக்கு உட்படுத்தினீங்கன்னா நாங்கள் அது தொடர்பான உண்மை கண்டறியும் வாய்ப்புகளை உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அது தொடர்பான உண்மையாக இருந்து உங்களுக்கு
தர்றதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அது மாதிரி எங்களோட சமூக ஊடக பக்கங்களும் இருக்குது, அதையும் நீங்கள் பின்தொடரலாம். ஆமாம் சரி, சமூக ஊடக பக்கங்களான யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், அதே போன்று இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுமே காணப்படுது, ஃபேக்ட் ஸ்ரீலங்கா. எதையும் நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் இது தொடர்பான, அதாவது இது மாதிரியான போலியை கண்டறிகிற கட்டுரைகள் தொடர்பான ஆய்வுகளை தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலேயும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.